பேர் வைக்கும் போதே நல்லபடியாக வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்க நான் கவனித்த வரைக்கும் மிடில் கிளாஸை காட்டலாம் அப்பர் கிளாஸ்காரங்க வந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக சில நேரங்களில் பேரை செக் பண்ணிவிட்டு நல்லா இல்லைன்னா மாற்றுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்படுறவங்க பேரை மாற்றி பயனடையணும்னு நினைக்கும் போது எடுத்தோன்னே போய் நேம் சேஞ்ச் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல நாளில் உதாரணத்துக்கு 46 ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த 46 பேர்னால் 46 தடவை கேபிட்டல் லெட்டரில் நம்ம எழுதிட்டு வரணும். எழுதும்போது எண்கள் சைடில் போடக்கூடாது. எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து நிறைவு செஞ்சுக்கணும். ஒரு 108 நாள் நீங்கள் இது எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கே சேஞ்ச் வரும்னாக்க மனதில் ஒரு கிளாரிட்டி வரும். அந்த கிளாரிட்டி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. ஒரு சேஞ்சஸ் நல்லா தெரியுது. வெளியில் வட்டார பழக்க வழக்கங்கள் நமக்கு நல்லதாக தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கணும். தமிழ்நாட்டில் 4 சென்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேராகவே அங்கே போயிடணும். அந்த ஆஃபீஸுக்கு போய் டிடி அவங்களே அங்கேயே எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆதாரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நேம் சேஞ்ச் அவங்க அங்கேயே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் இதுக்கு பிறகு என்னென்னா கெசட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு 1 மாதம் லேட் ஆகும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகும். வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சேவா மையங்கள் நிறைய வந்திருக்கு. இப்போது அங்கே கொண்டுட்டு போய் இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனை காமிச்சிட்டிங்கனாக்க இதை பிரதானமான ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு ஆதார் கார்டில் உள்ள பேரை மாற்றி கொடுத்துருவாங்க. அதை அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் படிப்படியாக பண்ணிடலாம். பாஸ்போர்ட் வரைக்கும் நம்ம மாற்றிக்கலாம்.